ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர்லேருந்து அல்கேன்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சாப்டர் பேசிக்காக நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், நீங்கள் அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐயூபேக் நாமென்க்ளேச்சர், டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ், ஐசோமெரிசம், அடுத்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், நீங்கள் இதை பற்றி எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இப்போ வர இந்த சாப்டர்ஸ்லனா நீங்கள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ரியாக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டரில் நீங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மோஸ்ட்லி ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரியாக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வித்தவுட் டிலே வி வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நான் பேசிக் எல்லாமே நடத்திடுறேன். சாப்டர் நேம் என்னது? ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ வாட் இஸ் ஹைட்ரோகார்பன்? மை கொஷின் இஸ் தட், வாட் இஸ் ஹைட்ரோகார்பன்? நேமே சொல்லுது ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்னது? ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது. ஸோ ஒரு கம்பவுண்டில் ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கிற அந்த கம்பவுண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்கிறோம். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ், ரைட்? ஸோ பேசிக்காக இது நம்ம எப்படி டெஃபினேஷன் எழுதலாம்? வெயிட் 1 minute. இதோட டெஃபினேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? The compounds which contains hydrogen and carbon are called hydrocarbons. ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்னது? அந்த கம்பவுண்ட்ஸில் ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கிறது அந்த கம்பவுண்ட்ஸை என்ன சொல்கிறோம்? ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்கிறோம். இட் மே பி அல்கேன், அல்கீன், அல்கைன், ஆல்கஹால், அல்கைல் ஹேலைட்ஸு, எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் தான். நம்ம இது எல்லாத்த பற்றியுமே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம அல்கேன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஏசைக்ளிக் அண்ட் சைக்ளிக். ஸோ ஏசைக்ளிக்னா என்ன, சைக்ளிக்னா என்ன? ஏசைக்ளிக்னா என்னன்னா தே ஆர் லீனியர் செயின் ஆர் பிரான்ச்டு செயின் without any joining points from one end to another end. ஸோ அப்போ ஏசைக்ளிக் கம்பவுண்ட்ஸ்னால் என்னது? அந்த கம்பவுண்ட்ஸில் ஒரு எண்ட் ஆஃப் கார்பன் செயினும் இன்னொரு எண்ட் ஆஃப் கார்பன் செயினும் ஜாயின் ஆகிருக்காது. லீனியராக இருக்கும், பிரான்ச்டாகவும் இருக்கலாம். ஆனால் சைக்ளிக்கில் என்னென்னா the one end of carbon chain is joined with another end, another chain's end. ஸோ அதான் என்னது? சைக்ளிக் கம்பவுண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரில் டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இது நீங்கள் பேசிக் திங்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம ஏசைக்ளிக் பார்த்துட்டோம், சைக்ளிக் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏசைக்ளிக் அண்ட் சைக்ளிக். ஸோ இந்த ஏசைக்ளிக்கை நம்ம ஃபர்தராக எப்படி டிவைட் பண்ணலான்னா சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னா என்னது, அன்சேச்சுரேட்டட்னா என்னது, இதையும் நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்த்துட்டோம். பேசிக்காக சொல்கிறேன். சேச்சுரேட்டட்னா அல்கேன்ஸ், அன்சேச்சுரேட்டடில் 2 டைப்ஸ் இருக்குது, அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். ஓகே, அல்கேன்ஸ்னால் என்னது? தே ஹாவ் single bond. They have single bond between
கார்பன் ஆட்டம்ஸ். 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அல்கேன்ஸில் வரும். ஓகேவா? அல்கீன்ஸ்னா என்னது? தே ஹாவ் டபுள் பாண்ட், அவ்வளோதான். தே ஹாவ் டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ். அல்கைன்ஸ்னா என்னது? ஈஸி. தே ஹாவ் ட்ரிபிள் பாண்ட் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக். ஓகேவா? அல்கேன்ஸ்னால் என்ன, அல்கீன்ஸ்னால் என்ன, அல்கைன்ஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே பேசிக். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்லி அல்கேன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? வாட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே? வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அல்கேன்ஸ். டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், அல்கேன்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதை வந்து அல்கேன்ஸை நம்ம பேரஃபைன்ஸ்னு கூட சொல்லலாம். பேரஃபைன்ஸ். ஓகேவா? அல்கேன்ஸை நம்ம பேரஃபைன்ஸ் சொல்லலாம். ஏன்னா தே ஆர் இன்னட். தே ஆர் இன்னட். இன்னட்னா என்னது? தே won't undergo sudden or random chemical reactions. சடனாகவோ இல்லை ரேண்டமாக இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் அது வந்து அண்டர்கோ ஆகாது. மெயின்லி ரேண்டம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணாது அல்கேன்ஸ். ஓகேவா? டன்னா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்கேன்ஸுடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கேன் என்னது? CnH2n+2. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த சாப்டரில்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போது இந்த n வேல்யூ எதுவாக வேணாலும் இருக்கலாம் எக்ஸப்ட் 0. n வேல்யூ எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் 0வாகவே இருக்காது n வேல்யூஸ். ஓகே, ரைட். இப்போது ஓகே, அல்கேன்ஸ்க்கு என்னென்ன இப்போ பேசிக்காக ஹைட்ரோ கார்பன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, கார்பனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, டெட்ரா வேலன்சி, அடுத்து என்னது கேட்டினேஷன். ஸோ அல்கேன்ஸ் அல்கீன்ஸ் அல்கேன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டினேஷன் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஹோமோலோகஸ் சீரீஸ். ஹோமோலோகஸ் சீரீஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கேன் ஹோமோலோகஸ் சீரீஸில்? என்னது ஆன்சர்? என்னது? மீத்தேன். எஸ், மீத்தேன் இஸ் த ஃபஸ்ட் மெம்பர். ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் alkane homologous series. Good. ஓகே, அடுத்து இப்போ இதோடைய ஷேப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது இம்பார்ட்டண்ட். இப்போது நான் வந்து மீத்தேன் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் மீத்தேன். அதோடைய ஃபார்முலா என்னது? CH4. அதோடைய டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஒரு கார்பன், 4 ஹைட்ரஜன். இப்போ இதோட ஷேப் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம ஷேப் கண்டுபிடிப்போம்? நம்ம ஏற்கனவே கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸ்டெரிக் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஷேப் கண்டுபிடிக்கலாம். ஸ்டெரிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் லோக்கலைஸ்டு லோன் பேர். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு ஸ்டெரிக் நம்பர் கிடைக்கும். ஸ்டெரிக் நம்பர் வச்சு நம்ம இதோடைய ஷேப்பை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போது மீத்தேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமா? இதோடைய ஸ்டெரிக் நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் லோக்கலைஸ்டு லோன் பேர். லோன் பேரே இல்லை, அப்போ 0. ஸ்டெரிக் நம்பர் என்னது? 4. ஸ்டெரிக் நம்பர் வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்குன்னா இதோட ஷேப் என்னது? கரெக்ட், sp3 hybridization. Shape is tetrahedral. Tetrahedral shape. ஓகேவா? என்ன ஷேப்பு? டெட்ராஹெட்ரல் ஷேப். இதோடைய எக்ஸாக்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். இப்போது கார்பனுக்கும் கார்பன் ஹைட்ரஜன் ஆங்கிள் வந்து இங்கே என்ன இருக்குன்னா 109.5 டிகிரி இருக்கும். ஓகேவா?
109.5 டிகிரி தான் இதோடைய ஆங்கிள், பாண்ட் ஆங்கிள். இப்போது இதோடைய பாண்ட் லென்த்து பார்க்கலாம். பாண்ட் லென்த்து எத்தனை பாண்ட் இருக்குது? சிக்கும் ஹெச்சுக்கும் ஒரு பாண்ட் பார்க்கலாம், சிக்கும் இன்னொரு சிக்கும் பாண்ட் பார்க்கலாம். ஒருவேளை கேட்டினேஷனில் இருந்தது அப்படின்னா சிக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற பாண்ட் லென்த் என்னது? புக்கை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். சிக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற பாண்ட் லென்த் என்னது? 1.12 ஆங்ஸ்ட்ராங். ஓகேவா? இப்போ சிக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் லென்த் என்னது? 1.54 ஆங்ஸ்ட்ராங். இது நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் ஆல்கேன்ஸோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பாராஃபின்ஸ் அண்ட் மோஸ்ட்லி தே ஆர் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதெல்லாமே பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரைட்? இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கேன். நம்ம ப்ரிப்பரேஷன் படிக்கலாம், நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஓகே, methods of preparation of alkanes. நம்ம எதில் இருந்துன்னா அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதில் இருந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பேசிக்காக நம்ம எதில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து அல்கைல் ஹேலைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னா கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கடுத்து கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட். அடுத்து ஆல்கஹால்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேசிக் மெத்தட்ஸ். இதிலேருந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன் நடத்தணும் அது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் நடத்துவேன். அதர் தென் த ரியாக்ஷன்ஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி நான் எதுவுமே நடத்த மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது? ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். என்ன மெத்தடு? கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். ரைட், இந்த கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷனில் ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கூட நம்ம ஒரு ஹைட்ரஜனை ரியாக்ட் பண்ண வைப்போம், டைஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ண வைப்போம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் கேட்டலிஸ்ட் லைக் பலேடியம், நிக்கல், பிளாட்டினம். இது மூணில் எந்த கேட்டலிஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ண வைப்போம். நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து சேச்சுரேட்டட் அல்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து நாம் ஒரு டைஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் லைக் platinum, palladium or nickel. We will get saturated hydrocarbon. என்னது? அல்கேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பேசிக் ஃபார்மேட். இந்த அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அல்கீன்ஸாக இருக்கலாம், அல்கைன்ஸாக இருக்கலாம். அல்கின்ஸ்னால் என்னது? டபுள் பாண்ட். அல்கைன்ஸ்னால் சிங்கிள் பாண்ட். ஓகே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரம் அல்கின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட், எக்ஸாம்பிள் ஈத்தீன், CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட டைஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணுறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பலேடியம் ஆர் நிக்கல். இப்போது இதோடைய எப்படி வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா எப்படி ப்ராடக்ட்ஸ் நம்ம சிம்பிளாக எழுதலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எப்படி ப்ரொசீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈத்தீனுடைய ஸ்ட்ரக்சர் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். எலாபரேட்டட் ஸ்ட்ரக்சர், 2 கார்பன் ஆட்டம், 2 கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் ஆட்டத்துக்கு 2த்துக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது.
அண்டு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. நாம் அடிஷ்னலாக டைஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது என்னென்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். கண்டிப்பாக டபுள் பாண்டை வந்து நம்ம சிங்கிள் பாண்டாக மாற்றணும்னா அதில் 2 பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டில் 2 பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்டாக மாற்றணும்னா ஒரு பாண்டை நம்ம வந்து வெளியே எடுக்கணும். அப்போது ஒரு பாண்டு வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு அந்த 2 கார்பன்லேயுமே ஒரு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு கார்பனில் இன்னொரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும். ரைட்? அட்டாச் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடுது. ஓகேவா? நமக்கு ஈத்தீன்லேருந்து ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம சிம்பிளாக CH3 பாண்ட் CH3 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? நமக்கு ஈத்தீன்லேருந்து ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். ஓகே, அதுதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போது கேட்டலிஸ்டில் நம்ம என்னென்ன கேட்டலிஸ்ட் இந்த ஹைட்ரோஜனேஷனுக்கு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் ஹைட்ரஜன் அண்ட் பலேடியம், பிளாட்டினம் ஆர் நிக்கல், இது நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போது நம்ம அல்கீன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அல்கீனில் நம்ம இப்போ ஹைட்ரஜன் அண்டு நிக்கல் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமான ஒரு ஹீட் கொடுக்கணும் அல்கீனுக்கு. ஓகேவா? அப்போ தான் இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது அல்கைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம அல்கீன்ஸை விட அல்கைன்ஸ்க்கு ஒரு 100 டிகிரி எக்ஸ்ட்ரா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ரைட். நாம் எந்தெந்த ரியாக்ஷனுக்கு நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோமோ, அந்த ரியாக்ஷனோட நேம் என்னென்னா செபேட்டியர் செண்டரன்ஸ் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? அதோட நேமு செபேட்டியர் செண்டரன்ஸ் ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்தெந்த ரியாக்ஷனுக்கு நம்ம நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோமோ அந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செபேட்டியர் செண்டரன்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, மூவிங் ஆன் இன்டு ஃபர்தர் எக்ஸாம்பிள். நம்ம அல்கேன்ஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அல்கீன்ஸ் பார்க்கலாம். இது ஈத்தீன். இப்போ இது கூட டைஹைட்ரஜன் கேஸ் நான் ஆட் பண்ணுறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம், பிளாட்டினம் ஆர் நிக்கல். ஓகே, நான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன்? இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்ட் டைரெக்டாக டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. ஏன்னா இங்கே நமக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும்னா, இதுலேருந்து ஒரு பாண்டு மட்டும் பிரேக் ஆகும். ஒரு பாண்டு பிரேக் ஆகி ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பனில் போய் அட்டாச் ஆகும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இன்னொரு கார்பனில் போய் அட்டாச் ஆகி நமக்கு அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஈத்தைன்லேருந்து ஈத்தீன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இது கூட டைஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம், பிளாட்டினம் ஆர் நிக்கல்னா நமக்கு இப்போ தான் நமக்கு அல்கீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு பாண்ட் இங்கே பிரேக் ஆகும், 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் போய் இங்கே அட்டாச் ஆகும், இன்னொரு ஹைட்ரஜன் போய் இங்கே அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட்? இப்போ ட்ரிபிள் பாண்ட், அதனால தான் என்னது நிக்கல் கேட்டலிஸ்ட்க்கு வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு அதிகமான ஒரு டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். இப்போது நான் உங்களுக்கு ட்ரிக் கொடுக்குறேன் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இது ஓவராலாக எப்படி எழுதலாம்? இந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஈத்தைன் in presence of dihydrogen gas, palladium, platinum or nickel. இதுக்கு நமக்கு நம்ம டபுள் பாண்ட்லேருந்து சிங்கிள் பாண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு மோல் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ட்ரிபிள் பாண்ட்லேருந்து
சிங்கிள் பாண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 தேவைப்படும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைஹைட்ரஜன், இங்கே ஒரு டைஹைட்ரஜன், ரைட்? ஸோ அப்போ 2 மோல்ஸ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட்லேருந்து ட்ரிபிள் பாண்ட்லேருந்து நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் கேட்டலைட்டிக் ஹைட்ரஜன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரிக் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணி. இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிள். சேம் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். இதுவும் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். எங்கெங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே ஒரு பாண்டு பிரேக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நம்ம ப்ராடக்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் நம்ம இந்த பாண்ட்லைன் நோட்டேஷனில் நம்ம டினோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக போட்டுருங்க. இப்போ எங்கெங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. பிரேக் டவுன் டபுள் பாண்ட், புட் ஹைட்ரஜன். அப்போ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? சைக்ளோஹெக்சேன். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து இப்போ இதுக்கு கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். இதுக்கு இப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். நமக்கு ஃபைனலாக இது ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகும், இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகும், இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகும். பிரேக் ஆன இடத்துல ஹைட்ரஜன் போடுங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஃபைனலாக நமக்கு சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். பென்சீன்லேருந்து சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். ஓகே. அண்ட் நோட் ஒன் திங், நம்ம இந்த கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷனில் instead of using nickel hydrogen catalyst in presence of 200 degrees Celsius to 300 degrees Celsius, இதுக்கு நம்ம வேற ஒரு ரியாக்ஷனை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அது என்னன்னா ராணி ஐ. இப்படி எந்த ரியேஜன்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சேம் தான். நம்ம என்னென்ன பார்த்தோம், வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷனில்? எஸ், ஹைட்ரஜன் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம், பிளாட்டினம் ஆர் நிக்கல். அடுத்து ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் இஃப் இட் இஸ் அல்கேன் 200 டிகிரி செல்சியஸ். இதுவே அல்கைனாக இருந்தால் 300 டிகிரி செல்சியஸ். அப்புறம் வேறு கேட்டலிஸ்ட் என்னது? ராணி. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷனுக்கு தான். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். அடுத்த ரியாக்ஷன் அடுத்த எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹேலைட். அல்கைல் ஹேலைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்கைல் ஹேலைட்டில் நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து உட்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிடக்ஷன் பார்ப்போம். reduction of alkyl halide. ஓகே, இப்போ நம்ம alkyl halide in presence of hydrogen with some reducing agents யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக alkyl halide வந்து அல்கேனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் alkyl halide. கரெக்டாக? இது alkyl halide in presence of hydrogen. என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம உங்களுக்கு தெரியும்? என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தெரியும்? ஜிங்க் ப்ளஸ் HCl, ஜிங்க் ப்ளஸ் CH3COOH, ஜிங்க் ப்ளஸ் NaOH. அடுத்து காப்பர் அண்ட் ஜிங்க் கப்பிளிங், காப்பர் அண்ட் ஜிங்க் கப்பிள் இன் எத்தனால்.
அடுத்து வேறு என்னது, அலுமினியம் அமல்கம் இன் எத்தனால். அடுத்து வேறு என்ன தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ இதில் எது எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்ட் அண்ட் இது இம்பார்ட்டண்ட். மற்றதான் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இதுவும் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த அல்கைல் ஹேலைடை நமக்கு நமக்கு வந்து அல்கேனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, புரியுதா? எஸ். அண்ட் இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஹேலைடாக ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, முக்கியமாக நம்ம எதை ரிமெம்பர் பண்ணணும், இதுவும். ஓகே, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம சிலது பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ப்ராடக்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற ஹாலோஜன் குரூப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஹாலோஜன் குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணிட்டேன். ரிமூவ் ஆன அந்த ஹாலோஜன் குரூப்பில் இந்த ஹைட்ரஜனை கம்பைன் பண்ணி நான் இங்கே ஹைட்ரஜன் ஹாலைடாக எழுதியிருக்கேன். ரைட்டா? அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணணும். ஓகே, எஸ். அப்போ இதோட ஆன்சர் என்னது, இங்கே என்ன ஹைட்ரஜன் குரூப் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் போட்டுருக்கோம். ப்ளஸ் ரிமூவ் ஆன ஹாலோஜன் கூட நம்ம ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹாலோஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹைட்ரஜன் அங்கே அட்டாச் பண்ணிடணும். ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணதை நம்ம டினோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாண்ட் லைன் நோட்டேஷனில். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஹாலோஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் வந்து அங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த குளோரின் கூட வந்து இந்த ஹாலோஜன் கூட வந்து கம்பைன் ஆகி பை ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணிடும். ரைட்? குட். ஓகே, எஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தேன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைடில் ரிடக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் வந்து உட்ஸ் ரியாக்ஷன். எங்கன்னா நீங்கள் நேமிங் ரியாக்ஷன் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, உட்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் கிவ்ஸ் ஹையர் அல்கேன்ஸ். இந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன அல்கேன் எடுத்துக்கிட்டோமோ எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதே கார்பன் ஆட்டம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஆனால் உட்ஸ் ரியாக்ஷனில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம எத்தனை கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோமோ அத்தனை கார்பன் ஆட்டம் நமக்கு டபுளாக ப்ரொடியூஸ் ஆகும். தட்ஸ் வை ஹையர் அல்கேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் சி, மீத்தைல் குளோரைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இன்னொரு மீத்தைல் குளோரைடு எடுத்துக்கிறேன். In presence of 2 moles of sodium ட்ரை ஈத்தரில் இந்த ரியாக்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். இந்த 2 சோடியம் இருக்கா, 2 சோடியம், ஒரு சோடியம், இன்னொரு சோடியம். ஓகேவா? இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே ஒரு குளோரின் இருக்குது. ஒரு சோடியம் வந்து ஒரு குளோரினை வந்து ரீப்ளேஸ் பண்ணும், இன்னொரு சோடியம் வந்து இன்னொரு குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அது NaCl, 2 molecules ஆஃப் NaCl. இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது, ஒரு CH3 குரூப் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு CH3 குரூப் இருக்குது. இது ரெண்டுமே கம்பைன் ஆயிரும். ஓகேவா? கம்பைன் ஆகி நமக்கு ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும்.
இப்போ புரியுதா? கரெக்ட். எஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். சரி, நான் மறுபடியும் இதை கிளியராக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஈத்தைல் ஃப்ளோரைடு எடுத்துக்கலாம். ஈத்தைல் ஃப்ளோரைடு கூட நம்ம வந்து 2 சோடியம் வந்து ஆட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? கரெக்ட். பாண்டை க்ளீவேஜ் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை இருக்குது? 2 மோல்ஸ் ஆஃப் ஈத்தைல் இருக்குது. 2 மோல்ஸ் ஆஃப் ஈத்தைல் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே நமக்கு கம்பைன் ஆகிடும். 2 மோல்ஸ் ஆஃப் ஈத்தைல் இருக்குது, அது ரெண்டுமே நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு பியூட்டேன் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் சோடியம் குளோரைடு. ஓகே, ரைட். Few questions. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த குளோரினை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு NaCl வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மீதி என்ன இருக்குது? 2 molecules ஆஃப் ஈத்தைல் குரூப் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பியூட்டேன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் இது. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் குளோரின். இங்கே 2 molecules ஆஃப் சைக்ளோஹெக்சின் இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து நமக்கு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பைசைக்ளோஹெக்சின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ளஸ் NaCl. இங்கே ரிமூவ் தி Cl குரூப். இதே மாதிரி இன்னொரு குரூப் கூட வந்து இதை அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் 2 NaCl. இதே மாதிரி இருக்கும். ரிமூவ் தி Cl குரூப். இன்னொரு இதே ஸ்ட்ரக்சர் கூட அட்டாச் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இதுதான் ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு எழுதுகிறோம். ஸோ வாட் இட் இஸ் நேம்? இட் இஸ் கால்ட் அஸ் Woods ரியாக்ஷன். ஓகே, இப்போ ஃபிட்டிக் ரியாக்ஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸ் என்ன? சிமிலர் டு வுட்ஸ் ரியாக்ஷன். ஆனால் நம்ம இதில் என்ன ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸில் நம்ம பென்சீன் எடுத்துப்போம். தட்ஸ் ஆல். குளோரோபென்சின் எடுத்துக்கிறேன். இன்னொரு குளோரோபென்சின் சோடியம் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? எக்ஸாக்ட்லி பைஃபினைல். அண்டு சோடியம் குளோரைட். இது பைஃபினைல். இப்போ அடுத்தது வந்து Woods ஃபிட்டிக் ரியாக்ஷன். Woods ஃபிட்டிக் ரியாக்ஷன் என்னது? வெரி ஈஸி. ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து ஹாலோபென்சீனாக இருக்கணும். இன்னொரு ரியாக்டன்ட் வந்து அல்கைல் ஹலைடாக இருக்கணும். இன் presence of 2 moles of sodium in dry ether, we will get this. ஓகேவா? ஸோ இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன் அண்ட் வுட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன். இதை பேஸ் பண்ண கொஷின் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து என்னென்ன ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம்?
சேம் டைப் ஆஃப் ரியாக்டன்ஸ் நம்ம ரெண்டு மோல்ஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் methyl chloride plus ethyl chloride in presence of dry ether reacting with sodium. நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? 3 ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்சடாக கிடைக்கும். 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு மிக்சடாக கிடைக்கும். ஓகேவா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி அதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியாது நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த மித்தைல் குளோரைடே நிறையா ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இந்த இத்தைல் குளோரைடே கூட கம்மியாக கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ப்ராடக்ட்ஸு நம்ம எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈத்தைல் குளோரைடே நிறையா இருக்கும். அது வந்து ஒரு தனி ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். இது தனி ரியாக்ஷன். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஈத்தேன். கரெக்டாக? இது ஒரு பாசிபிள். ஈத்தேனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பாசிபிள். அடுத்து இந்த ஈத்தைல் குளோரைடு கூட நிறையா இருக்கலாம். இந்த ஈத்தைல் குளோரைடு கூட நிறையா இருக்கலாம். இதில் என்ன ப்ராடக்ட் பாசிபிள்? ரெண்டுமே ஈத்தைல் குளோரைடு. அப்போ நமக்கு பியூட்டேன் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? பியூட்டேன் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டி வருது. ஒன்று வந்து மீத்தைல் குளோரைடு, இன்னொன்று வந்து ஈத்தைல் குளோரைடு. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் ட்ரை ஈத்தர் நமக்கு ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு மிக்சடாக கிடைக்கும். ஓகேவா? குட். ஓகே இதை பேஸ் பண்ண ஒரு கொஷின் கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? என்னென்ன ப்ராடக்ட்னா பாசிபிலிட்டிஸ் போடலாமா? ஃபஸ்ட்டு இதுவே 2 மோல்ஸ் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிடணும். என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும்? பைசைக்ளோஹெக்சேன் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அடுத்து இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ட்ரை ஈத்தரில் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்து இது நமக்கு இதில் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு இதில் ஃபார்ம் ஆகுது. என்னென்னா இது ஒன்று, இது நம்ம அல்கைல் ஹாலைடு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போனோம்னா ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ். நம்ம இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஒன்று டீகார்பாக்சிலேஷன், அடுத்து வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் படிச்சிடலாம். நேமே சொல்லுது டீகார்பாக்சிலேஷன். கார்பாக்சி குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? கார்பாக்சி குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். CO அப்படிங்கிற ஒரு குரூப்பை நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். கார்பனையும் ஆக்சிஜனையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அதான் மேட்டர். கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? COONA, அடுத்து COOK. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் கொடுப்பாங்க கொஷின்ஸில். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா CH3COONA, சோடியம் அசிட்டேட். இது சோடியம் அசிட்டேட். இது கூட நம்ம என்ன ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா சோடா லைம். ஓகேவா? சோடா லைம் அப்படிங்கிற ஒரு ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சோடா லைம்
அப்படிங்கிறது it is a mixture of sodium hydroxide and calcium oxide. Soda lime is the mixture of sodium hydroxide and calcium oxide. In presence of temperature, high temperature, heat பண்ணும்போது நமக்கு இந்த கம்ப்ளீட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பே ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? CH3 குரூப் இருக்குமா, அது கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி நமக்கு CH4 மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், ரைட்? ஓகே, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இது அடுத்து இது ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கம்ப்ளீட்டாக இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம எழுதிடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் கம்ப்ளீட்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி நம்ம இங்கே எழுதிடணும். அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட்டாக இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி நம்ம எழுதிடணும். அதுவும் இது என்னது? இதுவும் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் தான். ஓகே சாரி, இங்கே நான் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண மறந்துட்டேன். இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் தான். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி ரிமைனிங் ப்ராடக்ட்ஸை நம்ம எழுதிடணும். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் கூட போக போறோம்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், தட் இஸ் கோல்-பேஸ் எலக்ட்ரோலைசிஸ். கோல்-பேஸ் எலக்ட்ரோலைசிஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம சேம் கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கர் கரெக்டாக வரைஞ்சிடறேன். இந்த பீக்கரில் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சோடியம் அசிட்டேட், இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம 2 எலக்ட்ரோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம் இதில். ஓகேவா? 2 எலக்ட்ரோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரோடு வந்து ஆனோட், இன்னொன்று வந்து கேத்தோட். ஒன்று வந்து ஆனோட், இன்னொன்று வந்து கேத்தோட். ஓகேவா? இப்போது நம்ம இதை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது போலார் மாலிகுலா, நான் போலார் மாலிகுலா? இது வந்து போலார் மாலிகுல். போலார் மாலிகுல் என்ன ஆகும்? வாட்டரில் டிசோசியேட் ஆகும். போலார் மாலிகுல் வந்து வாட்டரில் டிசோசியேட் ஆகும். எப்படி டிசோசியேட் ஆகும்? அசிட்டேட் அயானாகவும் ப்ளஸ் சோடியமாகவும் டிசோசியேட் ஆகும். சோடியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அசிட்டேட் அயானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனோடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் பாஸ் ஆகுமா? கேத்தோடில் நெகட்டிவ் சார்ஜஸ் பாஸ் ஆகுமா? இப்போ நெகட்டிவ் அசிட்டேட் குரூப்பு, அசிட்டேட் அயானு ஆனோட் பாசிட்டிவ் ஆனோடில் போய் அட்டாச் ஆகும். பாசிட்டிவ் சோடியம் அயான் வந்து கேத்தோட் குரூப்பில் போய் அட்டாச் ஆகும். கேத்தோட் எலக்ட்ரோடில் போய் அட்டாச் ஆகும். இப்போ ஆனோடில் எப்படி அந்த ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோடில் எப்படி அந்த ரியாக்ஷன் நடக்கும்னு எழுதுறேன். நம்ம இந்த டிசோசியேட் ஆன அசிட்டேட் அயான்ஸ் வந்து எங்கே போய் அட்டாச் ஆகும்னு சொன்னேன்? ஆனோடில் அட்டாச் ஆகுமா? CH3 COO நெகட்டிவ். இது வந்து 2 எலக்ட்ரான்ஸை வந்து கெயின் பண்ணிக்கும். 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிடும். லாஸ் பண்ணிட்டு நமக்கு அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? இது அசிட்டேட் அயான்.
இது அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல்லிருந்து நமக்கு அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கலும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போயிடும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ராடக்டாக போகும், அல்கைல் ஃப்ரீ ஹேலைடு வந்து இன்டர்மீடியட்டாக போகும். ஓகேவா? இப்போ இங்கே இன்டர்மீடியட்டாக இருக்கிற அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல், இப்போ நம்ம 2 மாலிகூல்ஸ் நம்ம வந்து எல்லாத்துலேயும் எடுத்திருக்கோம், ரைட்டா? 2 மாலிகூல்ஸ் எடுத்திருக்கோம், எல்லாத்தையுமே 2 மாலிகூல்ஸ் தான் இருக்கும், 2 மோல்ஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற 2 மோல்ஸ் அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இப்படி இருக்குமா? இப்படி ஃபார்ம் ஆகிருக்குமா? இது ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு ஈத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ தான் நமக்கு ப்ராடக்டாக ஈத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரைட். இப்போ கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைனு. கேத்தோடில் வாட்டர் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டு ஹெச் ஃப்ரீ ரேடிக்கலாகவும் OH மைனஸாகவும் டிசோசியேட் ஆகும். ஓகேவா? இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2 ஹைட்ரஜன் நான் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த 2 ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இது இப்படி இருக்குமா? அதே மாதிரி இது வந்து இன்டர்மீடியட்டுங்கிறதுனால இது அன்ஸ்டேபிள். அப்போ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் கேஸாக மாறிடும், ரைட்? அண்ட் OH மைனஸ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, OH மைனஸ் அயான்ஸ் வந்து இங்கே நம்ம என்ன சால்ட் எடுத்துக்கிறோம்? சோடியம் சால்ட். இந்த சோடியம் பாசிட்டிவாக நமக்கு டிசோசியேட் ஆயிடுச்சு இந்த சொல்யூஷனில். அந்த சோடியம் பாசிட்டிவ் சார்ஜ் கூட கம்பைன் ஆகி நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். இது வந்து மெக்கானிசம்ஸ். இப்போ நான் வந்து என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இந்த ட்ரிக்கு பார்க்கலாமா? எஸ், ஈஸி, ரொம்ப ஈஸி. சோடியம் அசிட்டேட் சேம். இப்போ நம்ம இதை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம். ஆனோடில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, கேத்தோடில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? இப்போ நம்ம இதை எழுத போகிறோம். ஈஸி. ஆனோடில் எப்பயுமே கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும், கேத்தோடில் எப்பயுமே ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அடிஷ்னலாக நம்ம இப்போ என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த CH3COO எண்ணெயை நம்ம எப்படி டிசோசியேட் பண்ணலாம்? CH3COO நெகட்டிவ் ப்ளஸ் Na பாசிட்டிவ். இந்த Na பாசிட்டிவ் வந்து NaOH கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை இங்கே நம்ம CH3COOK இருக்குன்னு வைங்க, பொட்டாசியம் அசிட்டேட். இந்த பொட்டாசியம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த பொட்டாசியம் வந்து OH கூட அட்டாச் ஆகி நமக்கு KOH வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கும் நம்ம பார்ப்போம். ரிமைனிங் என்ன இருக்குது? அசிட்டேட் அயான் இருக்குது. இந்த அசிட்டேட் அயானில் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அல்கைல் குரூப் மட்டும் இருக்கும். இந்த அல்கைல் குரூப் கூட இன்னொரு அல்கைல் குரூப் என்ன இங்கே குரூப் இருக்கோ அதே குரூப்பை மறுபடியும் ஆட் பண்ணி ப்ராடக்டாக எழுதிடுங்க. ஈஸி. இதுதான் இதோட ட்ரிக். அடுத்த கொஸ்டின், எஸ். இப்போ இதை எலக்ட்ரோலைஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஆனோட்லையும் கேத்தோட்லையும் பேசிக்காக ஆனோட்லையும் கேத்தோட்லையும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இதில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஜஸ்ட் இதை நம்ம டிசோசியேட் பண்ணி எழுதணும். எப்படி டிசோசியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி டிசோசியேட் பண்ணுவோமா? ரைட். இப்போ ஃபார்ம் ஆகிற இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஹைட்ராக்சைடு குரூப் கூட அட்டாச் ஆகி நமக்கு கேத்தோடில் KOH ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஆனோடில் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதே குரூப் இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற அந்த இங்கே இருக்கிற அல்கைல் குரூப் சைக்ளோ அல்கைல் பார்ட் கூட இதே சைக்ளோ அல்கைல் பார்ட்டை அட்டாச் பண்ணி நம்ம எழுதிடணும். அதுதான் ப்ராடக்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸி. கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் வந்து ரொம்ப ஈஸி. எஸ், கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் முடிஞ்சு. அடுத்து கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட். நம்ம எப்படி கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட் ஹைலி இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட். ஏன்னா இது வந்து நீங்கள் கிளாஸ் 12லையுமே கூட படிப்பீங்க. இது என்னன்னா ஒரு ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். இது ஒரு ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் and it is highly unstable. It is highly unstable. ஓகேவா?
இப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா RMgX. ஒரு அல்கைல் பார்ட் இருக்குது, ஒரு ஹாலோஜன் பார்ட் இருக்கும், ஒரு மெக்னீஷியம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோடைய ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது இந்த RMgX இது கூட நம்ம எந்த ஒரு ஆக்டிவ் ஹைட்ரோஜன் டொனேட்டிங் குரூப் ஆட் பண்ணாலுமே நமக்கு இந்த கம்ப்ளீட் MgX இந்த போர்ஷனை இந்த கம்ப்ளீட் MgX குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும் இந்த அல்கைல் பார்ட்டில். ஓகேவா? இதுதான் இதோடைய பேசிக் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது கூட நான் வந்து ஒரு வாட்டர் ஆட் பண்ணுறேன்னு வைங்க, நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஈஸி. இதை குரூப்பை ரிமூவ் பண்ணிடுங்க, CH4 ஒரு ஹைட்ரஜன் இது கூட அட்டாச் ஆகிடும். அதே மாதிரி வெயிட் அதே மாதிரி இது கூட ஒரு அமோனியா நான் ஆட் பண்ணுறேன்னா இதை வந்து ஹைட்ரஜன் வந்து இது ஈஸியாக டொனேட் பண்ணி, இப்போ டிசோஷியேட் ஆச்சுன்னா இது வந்து ஈஸியாக டொனேட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போது இது கூட ஒரு ஹைட்ரஜன் டொனேட் பண்ணி இந்த குரூப் லீவ் ஆகிட்டு நமக்கு CH4 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எல்லாத்துக்குமே இதுதான் காமனாக எழுதுறேன். இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், அடுத்து ஹைட்ரஜன் ஹாலைட் எடுத்துக்கிறோம், அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஃபீனால் எடுத்துக்கிறோம், ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம், கீட்டோன்ஸ் எடுத்துக்கிறோம், கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், அமைன்ஸ் எடுத்துக்கிறோம், அண்ட் இன்னும் என்ன இருக்குது? அமோனியா இருக்குது, அமோனியாவும் எடுத்துக்கலாம். இது எது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும்? இங்கே இருக்கிற குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கே ஒரு ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணிடணும். ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் நமக்கு சைக்ளோஹெக்சேன் வந்து ஃபார்ம் ஆகும். தட்ஸ் ஆல். ஈஸியாக நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா குரூப்லேயுமே ஹைட்ரஜன் இருக்குது, அது எல்லாமே டெர்மினல் ஹைட்ரஜன். ஈஸியாக அது வந்து டொனேட் பண்ணும் இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? ரைட். ஆனால் கீட்டோனில் ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. அப்போது கீட்டோனில் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகாது, இது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும் கீட்டோனில். ஓகேவா? ஓகே, குட். அடுத்த ரியாக்ஷன் போகலாம். அடுத்தது லாஸ்ட் ரியாக்ஷன். இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போனால் ரிடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்ம என்ன நம்ம சிம்பிளாக எழுதிடலாம், காம்ப்ளிகேட்டடாக எழுதாமல். alcohols, aldehyde and ketones, carboxylic acid. ஸோ இதில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே ரியேஜென்ட், ஒரே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு காமன் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா ஹைட்ரஜன் அயோடைடு இன் ரெட் பாஸ்பரஸ். இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இது கம்ப்ளீட்டாக இதை வந்து என்னது ஆல்கேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஆல்கஹால் கூட ஹைட்ரஜன் அயோடைட் ப்ளஸ் ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு அல்கேன். இந்த OH குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு H2O ப்ளஸ் அயோடின் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஆல்டிஹைட் குரூப் எடுத்துக்கிறோம். வெயிட், இப்போ
இப்போ இது கூட ஒரு ஹைட்ரஜன் அயோடைட் ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணோம்னா இங்கே நல்லா நோட் பண்ணும், இதுவுமே ஒரு கார்பன் ஆட்டம் தான். வெயிட், இதுனா இப்படி வருது. இதுவுமே ஒரு கார்பன் ஆட்டம் தான். ஓகேவா? அப்போ இந்த கார்பன் ஆட்டமும் இதில் வந்து இன்வால்வ் ஆகும்ங்கிறதுனால RCH3, ரைட்? RCH3 இங்கே இருக்கிற ஆக்சிஜன் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு 2 ஹைட்ரஜன் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஆக்சிஜன் குரூப் ரிமூவ் பண்ணிட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடணும். பை ப்ராடக்ட்ஸ் என்னென்னா சேம் வாட்டர் அண்ட் அயோடின். இப்போ வேற என்ன ப்ராடக்ட்? வேற வந்து கீட்டோன். இப்போ இது கூட ஹைட்ரஜன் அயோடைட் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறோம்னா நம்ம இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? சாரி, RCH2 R ப்ளஸ் H2O ப்ளஸ் I2 சேம். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH ப்ளஸ் சேம் HI ரெட் பாஸ்பரஸ். இங்கே இருக்கிற கார்பனுமே இன்வால்வ் ஆகும் ரியாக்ஷனில். அப்போது நம்ம இங்கே இருக்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணணும். RCH3 ப்ளஸ் H2O ப்ளஸ் I2. ஓகேவா? இப்படி தான் இந்த ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுலேயுமே இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்லையுமே நம்ம ஒரு கார்போனைல் குரூப், இந்த CH4 ஆல்டிஹைட் குரூப்போ இல்லை கீட்டோன் குரூப்போ நம்ம வேற ஒரு ரியேஜென்ட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் வேற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம 2 ரியாக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா கிளெமென்ஷன்ஸ் ரிடக்ஷன். அடுத்து உல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். ஒன்று கிளெமென்ஷன்ஸ் ரிடக்ஷன், அடுத்து வந்து வோல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். கிளெமென்ஷன் ரிடாக்ஷனில் நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஜிங்க் அமல்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. ஜிங்க் அமல்கமும் HCl நம்ம எடுத்துப்போம். இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள், ஒரு கார்போனைல் குரூப் இருக்குது. அந்த கார்பன் ஆல்டிஹைட் கீட்டோன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், டைஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணிட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அமல்கம் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகி நமக்கு அல்கேன் வந்து ஃபார்ம் பண்ணும் வித் வாட்டர். உல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷனில் நம்ம என்ன ரியேஜென்ட் எடுத்துப்போம்னா 2 ஸ்டெப்பாக நடக்கும். ஒன்று இது வந்து ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட், செகண்ட் ரியேஜென்ட் வந்து KOH. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் வந்து ஹைட்ரஜீன், செகண்ட் ரியேஜென்ட் வந்து KOH. இதை நம்ம வந்து ஹைட்ரஜீன்னு சொல்லுவோம். இது ஹைட்ரஜைன். அடுத்து வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அட் என்ன டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 டிகிரி செல்சியஸ். இதில் RCHO ப்ளஸ் நம்ம ஹைட்ரஜைன் ஆட் பண்ணுறோம். ஹைட்ரஜைன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகும். ஓகேவா? RCH டபுள் பாண்ட் NH டபுள் பாண்ட் NH2. இப்போ நம்ம KOH ஆட் பண்ணோம்னா வித் 150 to 200 டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா RCH3 ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ இது வந்து வோல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அல்கேன் பார்த்துறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அல்கேன்ஸோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஸ் வெல். ஸோ ஸ்டே டியூன். பை.